இதயம் புரட்சி தலைவர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, அதே போன்று மறைந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து, அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்நாளில் குறிப்பாக ஆதி திராவிட ஏழை எளிய மக்களுடைய ஒரு கல்வி, சமூகம், பொருளாதாரம் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக 24 மணி நேரம் அயராது உழைத்திட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் அவருடைய புகழ் மறையாமல் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு நிலையில் அவருடைய அன்பு துணைவியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கு நம்முடைய திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்திலே இன்றைக்கு போட்டியிடுகிறார்கள். எனவே இன்றைக்கு நேற்றைக்கு கூட ஊழியர் கூட்டம் நடந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் அதே போன்று தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களும் அதே போன்று பிஎஸ்பி தமிழ் மாநில பிஎஸ்பி கட்சியை சார்ந்த அனைத்து சகோதரர்களும் வருகை தந்து முதல் இம்ப்ரெஷன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நேற்றையே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அந்த இடத்துல கூடி அனைவருமே ஒருமித்த கருத்து, நம்முடைய அன்பு சகோதரியாக இருக்கின்ற ஆம்ஸ்ட்ராங்குடைய அன்பு துணைவியராக இருந்து ஆம்ஸ்ட்ராங் வாழ்வியலிலே கலந்த திருமதி பொற்கொடி அவர்களை மகத்தான வெற்றியை திருவிக நகரிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த ஒரு உறுதி முகத்தில் நன்றாக நேற்றைய தினம் தெரிந்தது. காரணம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி, சொல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு துன்பத்தில் இருக்கின்றார்கள். ஒரு தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து அவர் எந்த அளவிற்கு ஒரு கொடூரமாக ஒரு படுகொலை செய்யப்பட்டார் என்பதை நாடே அறியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்குமே நிச்சயமாக எந்த தலைவர் மட்டுமில்லை, எந்த ஒரு குடிமகனுக்கும் தமிழ்நாட்டிலே வரக்கூடாது. ஆனால் அந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் சந்திச்சிருக்கின்ற நிலையில், அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்று தமிழ்நாடே வாழ்வதற்கு ஒரு உகந்த இடம் இல்லை என்கின்ற அளவிற்கு இருக்கின்ற நிலை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சகோதரி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை படித்தவர், ஒரு நல்ல பண்பாளர். அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவருடைய கணவர் வழியிலே சேவை செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த எண்ணம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவருடைய அந்த மரணத்திற்கு ஒரு குடும்ப தலைவர் ஒரு மரணம் அடைந்தால் எந்த அளவிற்கு அந்த குடும்பம் பாதிக்கப்படும், அதே போல அந்த குடும்ப தலைவிக்கு எந்த அளவுக்கு ஒரு மனம் மிக 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 ஒரு இதயம் பாதிக்கின்ற வகையில் இருக்கும் என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள், திருவிக நகர் தொகுதி மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். எனவே அவர்களை பொறுத்தவரை மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு கண் இருந்தாலும் கூட இன்னொரு கண்ணை பொறுத்தவரை ஆம்ஸ்ட்ராங் கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் சம்பந்தப்படாதவர்கள் மீது ஒரு வழக்கு போட்டு அவர்கள் இன்றைக்கு கேஸ் அவசரமாக போட்டு இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கு. நான் கோர்ட் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிற நிலையில் மே அல்லது ஜூன் மாதம் அவர்களெல்லாம் உள்ளே போகின்ற ஒரு நிலை கண்டிப்பாக, அதாவது சிறைக்கு உள்ளே போகின்ற ஒரு நிலை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்படுத்தும். அந்த வகையில் அந்த ஒரு கணவனுடைய அந்த கொலைக்கு ஒரு நீதி கேட்டும் திருவிக நகர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக இன்றைக்கிருந்து நாளை தினம் மகத்தான வெற்றி பெற்று திருவிக நகர் தொகுதிக்கு அதிக சேவைகள் மக்கள் போன்ற வகையில் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவர் தான் இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர்கள், இருபெரும் தலைவர்கள், நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவுடைய நல்லாசையோடு ஆம்ஸ்ட்ராங் நல்லாசையோடு இன்றைக்கு அவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மகத்தான வெற்றி நிச்சயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய திருமதி பொற்கொடி அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் எல்லோருடைய அந்த நல்ல ஆதரவோடு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கு எல்லார் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை நிச்சயமாக தெரிவித்துக் கொண்டு மகத்தான வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். அந்த சாலை
நீ சும்மா நில்லு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் பேசுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் பேசுவேன், நீங்க கொஸ்டினுக்காகவும் விளக்கம் அவங்களுக்கு எதிராகவே அவங்க குடும்பத்தை நிக்க வச்சிருக்காங்க. துச்சமே திமுக தானே, திமுக தானே, திமுக தான் நிக்க வச்சிருக்காங்க. இப்ப ஏற்க திமுகவும் சரி, வேற எந்த கட்சி இருந்தாலும் சரி, இங்க இல்ல தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து இப்ப வேலைக்கு ஆக போறது கிடையாது. அதனால வெற்றி என்பது நிச்சயம். ஒன்று மட்டும் சொல்றேன், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வந்து இறக்குமதி செய்யப்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இங்க பழைய வேட்பாளர் கொடுக்கல? இங்க திமுகல மக்கள் மத்தியில ஒரு அவப்பேரு, மக்கள் மத்தியில கெட்ட பேரு, மக்கள் விரோத எம்எல்ஏ இருந்ததுனால இன்னைக்கு அவர் சீட்டு கொடுக்கல. இன்னைக்கு வெளியில இது வேற தொகுதியில இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போலதான் ராயபுரத்துல எல்லாம் ஒரே குட்டையில உள்ள மட்டைகள். அவ்வளவுதான் சொல்றேன். மீதி நாளை பார்த்துக்கலாம். அது பாத்துக்கலாம். ஓகே.